ஆல் சோல்ஜர்ஸ். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ, அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நாளாக போன நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ. அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவே நான் வந்து ஏகப்பட்ட பென்டன் வீடியோ வந்து போடாமல் வச்சிருக்கேன். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. ஸோ அப்படி என்ன ப்ரோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பென்டன் ரீபூட்டோட ரோஸ்ட் வீடியோ. சரி, ஓகே. இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பென்டன் ரீபூட் இருக்கு இல்லையா, அதாவது வந்து ரீபூட் பண்ணுறன்ற பேரில் வந்து பென்டனே வந்து கொடுமைப்படுத்திச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த சீரீஸை தான் இப்போ வந்து மொத்தமாக வச்சு ட்ரோல் பண்ண போகிறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஓகே, ஓர வருஷம் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. சரி, ஓகே. பென்டன் ரீபூட்டை வச்சு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பென்டன் ரீபூட் எப்படி வந்துச்சு அப்படின்றதான் கண்டிப்பாக நான் தெளிவாக பார்த்தாகணும். ஆக்சுவலி வந்து இந்த பென்டனோட கிரியேட்டர்ஸ் வந்து பென்டன் அப்படின்ட்டு ஒரு ஒரிஜினல் சீரிஸை கொண்டு வராங்க. இப்போ அது பேர் வந்து கிளாசிக் அப்படின்றாங்க, ஆனால் அதுதான் பென் ஒரிஜினல். அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து காமெடியும் இருக்கும், அதே மாதிரி வந்து கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அடுத்ததாக பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதில் என்னாச்சு, 10 வயசு இருவனா காமெடி பண்ணுற பென் முழுக்கவே வந்து ஒரு சீரியஸாக மாறுற மாதிரி தான் அதில் காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து அவர் வந்து ஒரு டீனேஜராக மாறி இருப்பார். இந்த வாட்டி வந்து லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸாக கொண்டு போயிருப்பாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா பென் வந்து டக்குன்னு வளர்ந்துட்டாரு. அதாவது வந்து 10 வயசுலேருந்து டக்குன்னு டீனேஜராக மாட்டாரு. ஆனால் பென்டனை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து டக்குன்னு வளரல. காரணம் இதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு கேப் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேப் ரொம்ப கம்மியாக இருந்தது. டக்குன்னு அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்பா மகனே கந்தசாமி. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே வந்து இந்த சில்ட்ரன்ஸுக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து சரியாக புரிஞ்சுக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்தில் வந்து கொஞ்சம் டிஆர்பி அடி வாங்குச்சு. அதன் பிறகு தான் அல்டிமேட் முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் வந்து சீரியஸாக வேண்டாம், பழையபடி பென்டனை வந்து கொஞ்சம் காமெடியாக கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு தான் பென்டன் ஆம்னிவர்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா பென் வந்து என்னதான் ஒரு வளர்ந்த இளைஞனாக இருந்தாலும் முழுக்கவே வந்து ரொம்ப ஃபன்னாக காமெடி பண்ண சுற்றிக்கிட்டு இருப்பார். இருந்தாலுமே அங்கே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரியஸ்னஸ் அப்படின்ட்டு கொஞ்சமாக இருந்திருக்கும். ஸோ இதனாலேயே டிஆர்பி வந்து முன்னோட கொஞ்சம் நாள் கிடச்சிது. ஸோ இந்த ஒரு காரணத்தாலே பார்த்தீங்க அப்படின்னா பென்டன் ஆம்னிவர்ஸுக்கு 8வது சீசன் வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கதையாக இருந்தாலும் ஒரு எண்டு வரணும் இல்லையா. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்னிவர்ஸுமே ஓரளவு முடிஞ்சிருக்கும். முடிஞ்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பென்டன் கதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரீபூட் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு பென்டனோட கதையை ரீபூட் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் இவங்க மிகப்பெரிய தப்பாக பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன கூட பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பென்னோட ஆர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு மெச்சூர்டு கணக்காக இருக்கும். நான் சொன்னால் வந்து ஏலியன் ஃபோர்ஸாலும் சரி, அல்டிமேட் இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் கிளாசிக்காலும் சரி, கொஞ்சம் டார்க் டோன் அப்படின்றது இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து ஃபேஸை வந்து அப்படியே வந்து கொழுக்கடலை பின்னி வச்ச மாதிரி பண்ணிட்டு ஆர்ட்ஸ்டைலை வந்து முழுக்கவே சின்ன குழந்தைங்க பார்க்குற மாதிரி மாற்றிருப்பாங்க. கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா கிராவிட்டி ஃபால்ஸ், டீன் டைட்டன் கோ இந்த மாதிரி கார்ட்டூன்ல இருந்த ஆர்ட்ஸ்டைலை வந்து இதில் அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன ப்ரோ இருக்கு, ஆர்ட் ஸ்டைல் தானே குழந்தைமா இருக்கு, கண்டென்ட்டை பாருங்க ப்ரோ, அன்பை பாருங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒரு கதையை அதாவது பென்டன் கதையே வந்து ரொம்ப பெரிய கதை தான். அது மட்டும் இல்லாமல் வந்து இல்லை ஏகப்பட்ட காம்பினேஷனான விஷயம் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் அந்த ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீட்பேக் அப்படின்ற ஏலியன் கிளாசிக்லேயே வந்துச்சு அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே கிளாசிக் இது வந்து வந்திருக்காது. கிளாசிக்கில் அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன பிளாட் ஹோல்ஸாக இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே கரெக்டாக கட்டமைச்சிருந்தாலே இந்த ரீபூட் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளாசிக்காவது நம்ம கிட்ட ஒரு பீஸ் ஒரு மாட்டிருக்கு, இதை வச்சு நம்ம அடிக்கிற அளவு அடித்து வேற மில்க் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரீபூட்டை அவங்க உருவாக்கி இருப்பாங்க. நான் சொன்னா அப்படின்னா நம்ம கெவின் லெவன் கதைக்கு வருவோம். ஆக்சுவலி வந்து இந்த பென்டன் ரீபூட் பார்க்கணுங்க ஆசையும் கிடையாது, அது பார்க்க தெரிஞ்சு நல்லா இருக்காதுன்னு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எதுக்குறா அதை போயிட்டு மிதிக்க போனேன் அப்படின்ட்டு நான் மிதிக்காம தான் இருந்தேன். ஆனால் கண்டென்ட் மேக் பண்ணுன்றதுக்காக வேற வழி இல்லாமல் அதை மிதிக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதாவது அதை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. தெரியுமா ஆக்சுவலி நம்ம கெவின் லெவன் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கில் வந்து அவர் ஆஸ்மோசின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஆம்னிவர்ஸில் வந்து கதையை மாத்திரன்ட்டு அவர் வந்து மியூட்டன்ட் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் எப்படி பண்ணாலும் அவர் சில நேரங்களில் வில்லனாக இருக்கும்போது ஆன்மிட்ரிக்ஸோட பவரை இழுத்து அவர் வந்து வில்லனாக இருப்பார் தவிர எக்காரத்தை கொண்டோம் நான் ஒரு ஆன்மிட்ரிக்ஸ் உருவாக்குறேன் அப்படின்ட்டு பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அந்த ரீபூட்டில் கெவின் லெவன் காட்டிலுமே ஒரு ஆன்மிட்ரிக்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த ரீபூட்டை பண்ணவங்க ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதை கேட்டால் நீங்களே காத்து போகிற அளவு தான் இருக்கும்.
என்ன ப்ரோ அது பார்த்தீங்க அப்படின்னா கெவின் நாம என்ன பண்ணுவான்னா கனவு கண்டிருப்பான். அது கனவு காணும் போது அவங்களோட கனவுல வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வரும். அந்த ப்ளூ என்ன பண்ணுவானா வந்து காலைல எழுந்த உடனே வந்து ஒரு பேப்பர்ல படம் வரைவான். படம் வரைஞ்ச உடனே டக்குனு வந்து இந்த ஆனிமெட்டிக்ஸை உருவாக்கிடுவான். அதுவும் ஆனிமெட்டிக்ஸோட பலம் பொருந்திய ஆன்டி ட்ரிக்ஸ். ஆன்டியா பழசு பழைய காமெடி பழசு. பென்டென் கிட்ட ஆனிமெட்டிக்ஸில் வெறும் 10 ஏலியன் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இவங்கிட்ட 11 ஏலியன் இருக்கும். அதுவும் பென்னோட ஏலியன்ஸை விடவே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஆக்சுவலி வந்து இங்கே தான் எனக்கு ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அதாவது பென்டனோட சீரீஸ்லேயே ரொம்பவே பலம் பொருந்திய அது மட்டும் வந்து ரொம்பவே டெக்னிக்கலான ஒரு ஹைடெக்கான ஒரு வெப்பன் எது கேட்டிங்கன்னா பென்னோட கையில் இருக்கிற அந்த ஆனிமெட்டிக்ஸ் தான். ஸோ அந்த ஆனிமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு ஆனிமெட்டிக்ஸ் தான் இருக்கணும். ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்ட்டு நம்ம ஆல்பிடோவை கூட வந்து கலரை மாற்றி அமுச்சு விட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு லா வச்சு கரெக்டாக இருந்திருக்கும் அந்த ஒரிஜினல் சீரிஸில். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 வயசு பையன் ஒரு நாள் கனவு வந்த மேப்பை வச்சு ஒரு ஆனிமேஷன் உருவாக்கிட்டான் அப்படின்றத யாராலையுமே ஏற்றுக்கவே முடியாது. ஆக்சுவலி இது பழைய படம்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து பேய் வந்து கடவுளை சொல்கிற மாதிரி, ஸோ செத்து போனவங்க வந்து கடவுளை வந்து சொல்கிற மாதிரி, அப்புறம் வந்து கடவுள் வந்து கடவுளை வச்சுக்கிற மாதிரிலாம் வரும். அது வந்து மைத்தாலஜி. ஆனால் பென்டென்றது கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன். இதில் வந்து கொஞ்சமாக நம்புற மாதிரி இருந்தால் தான் இதை ஏற்றுக்காத முடியும். எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பென் வந்து பவர்ஃபுல்லான ஆள். காரணம் அவங்க கிட்ட இருக்கிற ஆனிமெட்ரிக்ஸ்னால. அவன் எதிரான கெவின் கிட்ட இந்த ஆனிமெட்ரிக்ஸில் இருக்கிற ஏலியன்ஸோட பவர் தான் இருக்கும். ஆனால் அவனால முழுசாக உருமாற முடியாது. ஏன்னா இதை பார்த்தீங்க அப்படின்னா கெவின் கிட்டே ஒரு ஆனிமெட்ரிக்ஸ் இருக்கும், அதாவது ஆன்டிட்ரிக்ஸ். ஆக்சுவலி இவங்கிட்டையும் ஒரு ஆனிமெட்ரிக்ஸ் இருக்கு, இவங்கிட்டையும் ஒரு ஆனிமெட்ரிக்ஸ் இருக்கு. அப்போ பென் பவர்ஃபுல்லாக இருக்குமா இல்லை அப்படின்னா கெவின் பவர்ஃபுல்லாக இருக்குமா? அதான் கரெக்ட். நீ சொல்ல கரெக்ட் கணேஷ் பாய். இந்த பையன் சொல்றது தான் கரெக்ட். ரெண்டுமே பவர் இருந்துச்சுன்னா 2 வீக்குள்ள தான் இருப்பாங்க. மற்றபடி பென் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு, அது பென்டென் சொல்லிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுன்ற அளவுக்கு இது இருக்காது. சரி, இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய குறை தான். 2 பேர்கிட்ட வந்து ஆனிமெட்ரிக்ஸ் வச்சுட்டு சண்டை போகிறதுலாம் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத ஒரு ஸ்டோரி லைன் தான். ஸோ அப்படி ஒரு ஸ்டோரி தான் இருந்துச்சு. சோகை விட்டுருங்க, கெவின் விட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குவைன். ஆக்சுவலி பென்டென் சீரிஸ்லேயே வந்து கிளாசிக் அப்புறம் வந்து ஏலியன் ஃபோர்ஸ் வந்திருக்கும், ஏலியன் ஃபோர்ஸ்க்கு அப்புறம் அல்டிமேட் வந்திருக்கும். இந்த சீரிஸ் எல்லாமே பென்னை விடவும் கெவினை விடவும் ரொம்ப மெச்சூரான கேரக்டர் யார் அப்படின்னா அது இந்த குவைன் தான். பென் கூட சில நேரங்களில் வந்து ரொம்ப காலத்தனமாக இருந்திருப்பாரு. ஆனால் குவைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவள் கெவினை லவ் பண்ணும்போது கூட எடுத்தவொடனே கெவின் அவெல்லாம் போயிருக்க மாட்டா. 2 பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நட்பு காதலாக மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நட்பு ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பென்னு தான் ஒரு மிகப்பெரிய சிம்பு அப்படின்னா இவன் அதுக்கு மேலே மிகப்பெரிய சிம்பா இருப்பா. அம்மாடி காம பார்வையாளருக்கு அது பென் வந்து பொம்பளை பார்த்து சிம்படிச்சா இவன் ஆவண பசங்களை பார்த்து சிம்படிப்பா. ஸோ வந்து இவங்க வந்து விளையாட்டுத்தனமாக வந்து காமெடி அப்படின்னு எடுத்துட்டாலும் இந்த விஷயம் வந்து பெருசாக காமெடியாகவும் இல்லை, சிரிக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலி வந்து இது ஒரு படம் ஒன்று, பென் 10,010 அப்படின்னு ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் முதல்ல வந்து பென் 10,000 ரீபூட்டில் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னா ராவோட உட்காந்து நான் பார்த்து நான் ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம பீஸா நந்தா இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட கூப்பிட்டு பென்டென் புது படம் வந்திருக்கடா பாடுறா அப்படின்ட்டு கூப்பிட்டு காமிச்சேன். காமிச்சதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா போதும் இதுதான் அவன் கொடுத்த ஃபீட்பேக். ஆக்சுவலி வந்து அவன் திட்டினது மட்டும் இல்லாமல் என் மனசில் இருந்த வருத்தமும் அதுதான். இந்த படத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பென் வந்து எதுக்கும் கையாளாக்காத ஒரு ஆளாக ஒரு குப்பை மேட்டில் உட்காந்துருப்பாரு. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏலியன் வந்து இந்த இடத்தையே ஆளுகிட்டு இருக்கும். அந்த இடத்த அதாவது வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த அமெரிக்காவை ஒருத்தி ஆளுகிட்டு இருப்பா. அவ யார் அப்படின்னா அதுதான் நம்ம குவைன். யாருக்கிட்ட விடுற? இவன் சஞ்சய் ராமசாமியா? இவன் என்ன பண்ணுவான்னா அமெரிக்க பேசிட்டா இருந்துட்டு ஒரு தனிநாடா பேசுல இருந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவளுக்குன்ட்டு ஒரு ரோபோட் ஒன்று இருக்கும். அந்த ரோபோலாம் உட்காந்துட்டு இருப்பா. ஒரிஜினல் குவைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவளோட பவரே மேஜிக் தான். அது மட்டும் இல்லாமல் அவளோட பாட்டி ஒரு ஏலியன்றதுனால அந்த ஏலியன் பவரும் அவளுக்கு வந்திருக்கும். அதுதான் அவங்களோட மெயின் பவராக இருந்திருக்கும் அந்த ஒரிஜினல் சீரீஸில். ஆனால் இவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஜிக் பவர்னு பெருசாக வந்திருக்காது. இவன் அமெரிக்கன் பேசுன்றதுனால இந்த அவதாரில் ஒரு மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த மிஷினை உட்காந்துட்டு சண்டை போட்டிருப்பா. மற்றபடி இவளுக்கு வந்து இந்த ஒரிஜினல் தான் மாதிரி பெருசாக போகிறதுவே இருந்திருக்காது. சரி, ஓகே, பென் 10,000 நல்லா காமிச்சாங்களா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கேவலமாக தான் காமிச்சிருப்பாங்க.
அது எந்த விதத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏலியன்ஸ் ஃபுல்லாக அட்டாக் பண்ணியிருக்கோம், எர்த்தையாக தான் ரூல் பண்ணிருக்கோம். அந்த டைம் வந்து இந்த சூப்பர் வந்துருப்பானுங்க, அதாவது வந்து இந்த ரீபூட் புது வில்லன்ஸ் வந்துருப்பானுங்க. அவனுங்க வந்துட்டு குவாயினிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனால் பென் பார்த்தீங்க அப்படின்னா குப்பமேட்டில் உக்காந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஆண்ட்டு இருந்திருக்காது. அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா குப்பமேட்ல இருந்து சில விஷயங்களை எடுத்து தனக்குன்ட்டு ஒரு ஆன்மீகத்தை உருவாக்குவாரு. தெரியாம தான் கேட்கறேன், அது ஆன்மீட்ரிக்ஸா இல்லை ஏதாவது சொப்பு சாமானாயா? சின்ன வயசு நானும் பண்ணியிருக்கேன். இந்த கைலாங்கல்ல இருந்து மோட்டர் வாங்குறது, ரேடியோ வாங்குறது, அப்போ லைட் வாங்குறது, நானே வந்து பிரித்து பார்த்துட்டு வந்து தண்ணி மோட்டர் செய்யறது, அப்புறம் ஃபேன் செய்யறது, இது மாதிரிலாம் செஞ்சுன்னு கிடப்பேன். இந்த மாதிரி விஷயமா வந்து இந்த பெண்டுங்களை ஸ்பான்டன் நினைச்சாலாம் தெரியல, குப்பமேட்ல இருந்து எடுத்து தலைவர் வந்து ஆன்மீட்ரிக்ஸை உருவாக்குவாரு. அது வந்து பென் 10,000 வந்து அதை உருவாக்கி இருப்பாரு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீபூட் சீரிஸில் வந்து நம்ம பென் 10,000 வந்து ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்திருப்பாரு. பாஸ்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு உதவி வேணும் அப்படின்ட்டு இவனே அங்கே வந்து கூப்பிட்டு போயிருப்பாரு. ஸோ வந்து ஒரே இடத்துல வந்து 2 திருத்த குட்டியான பென்டனும் வளர்ந்து பெருத்த குட்டியான இந்த பென் 10,000 இருந்திருப்பாங்க. ஸோ வந்து நான் வந்து போனே சொல்லிப்பேன் நினைக்கிறேன். 2 பேரும் ஒன்னாச்சு பார்க்கும்போது வந்து என்னமோ வந்து பென்னோட பழைய விஷயமா தெரியல, வாம்ஃபயர் குழந்தையும் பூமர் டாடியும் அப்படின்ற மாதிரி தான் அந்த படமே இருந்திருக்கும். இவனாலாம் வந்து தான் இசை பேச கிடப்பான், இவனா வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா தம்பி நம்ம பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நான் சொன்ன தான் உங்களுக்கும் தோணும். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக வாம்பயர் குழந்தையும் பூமர் டாடியும் காண தவறாதீர்கள். சரி, ஓகே. ஆக்சுவலி வந்து அவர் வந்து கிராண்ட் பேரண்ட்டாரு, அதனால வந்து அவன் சோகமாக இருக்கான், எல்லாம் சரிதான். இருந்தாலும் வந்து அந்த கேரக்டருக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டேஜ் அப்படின்றது இதில் இருந்திருக்காது. ஸோ இது மட்டும் தான் படமானு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து ஒரு மூவி லென்த் அளவுக்கு ஒரு படம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அதான் அந்த ஃபைனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பென் 10 ஏலியன் எக்ஸ்டென்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஏலியன் வந்து பென்டனை தாக்கி இருக்கும். அது என்ன ஏலியன்னா அதுதான் ஏலியன் எக்ஸ். ஸோ வந்து கிளாஸ்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏலியன் எக்ஸ் வந்து அது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா இறங்கி வந்து வேலை செய்யணும் அவசியமே கிடையாது. அது ஒரு வட்டம் போட்டாலே போதும், இந்த வட்டத்தை வச்சு அது கட்டம் கட்டிடும். வட்டம் இவ்வளோ டிரைவிங்காக பேசுகிறேன் பார்த்தீங்களா, நான் ஒரு டிஆர் கண்ணிடா பார்த்தாலே தெரிகிறது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து ஏலியன் எக்ஸ் டைமென்ஷன் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா பென்டனோட ஆன்மீட்ரிக்ஸை ஆட்டையை போடுறதுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எபிசோடு வந்து எனக்கு பிடிச்ச எபிசோடு. ஏன் அப்படின்னா அதுதான் பென் 10 ரீபோட்டோட ஃபைனல் எபிசோட். இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. ஏன் பிடிக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கதையும் கிடையாது, அதுக்கப்புறம் எடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ இதோட முடிச்சிங்களாடா, இதோட கடையை சாதிக்கலாடா அப்படின்ட்டு தான் அந்த எபிசோட் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அதை சொல்லிடாமல் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஓல்டு கிளாசிக் கன்யூட்டி இருக்கு இல்லையா, அந்த கன்யூட்டி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி மல்டி டைமென்ஷன்லேருந்து மற்ற பென் 10 குவாயின் 10 எல்லாரும் கூப்பிட்டு வந்து கதை சண்டை போட வச்சிருப்பாங்க. ஆனால் காமெடி என்ன அப்படின்னா சொன்ன மாதிரி இந்த ஏலியன் எக்ஸ் வேலையை பண்ணுறதுக்கு ஒரு வட்டமும் அது போகிற கட்டமும் போதும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 hours சண்டை போட்டு நடக்கும். இவங்களாம் வந்து ஏலியன் எக்ஸ் என்ன பண்ணேன்னு தெரியாம அது கூட போயிட்டு சண்டை போட்டிருப்பாங்க. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. அது எவ்வளோ பெரிய ஏலியன், எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, ஒரு கடவுள் அளவுக்கு பவர்ஃபுல்லானது, அதுக்கிட்ட போயிட்டு சண்டை போறீங்களே, இதான் நியாயமா? நியாயமா? ஸோ வந்து இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் இருந்துச்சு. ஆக்சுவலி சோல்ஜர்ஸ் இந்த பென் 10 ரீபூட் ஃபால் அப்படின்றது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற பென் 10 ரசிகர்களாலேயே இந்த ரீபூட் ரொம்ப கழிவு ஊற்றப்படுத்துச்சு. இதோட ரிவ்யூஸ்மே ரொம்ப பேடாக தான் வந்துச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் இதெல்லாம் முடிச்சா மட்டும் போதும் அப்படின்ட்டு பென் 10 ஏலியன் எக்ஸ்டென்ஷனில் அதை மொத்தம் முடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த ரீபூட்டை வந்து முன்னாடி எடுத்து வரமாட்டாங்க, இந்த ரீபூட்டுக்கு ஒரு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எடுக்காமல் இருந்தால் நல்லது. ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சலாம் கேட்குறேன், பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பெருசாலாம் ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, இந்த வீடியோ ரொம்ப நாளாக பண்ணணும் நான் பிளான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதனாலே வந்து இதை டக்குன்னு முடிக்கணுன்ட்டு தான் வந்து எடுத்தேன். ஸோ காமெடி கம்மியாக இருந்தால் மன்னிச்சு விடுங்கள். ஸோ வந்து சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென் 10 ரீபூட் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பென் 10 ரீபூட் தப்பாக பேசும்போதெல்லாம் வந்து என்ன தீட்டில் கமெண்ட்ஸ் வருது. அதாவது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பென் 10 ரீபூட்டை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா பென் 10 கிளாசிக் அப்படின்ட்டு, அந்த கிளாசிக்கோட கண்டினியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீபூட்டை விடவே பல மடங்கு மாசாக இருக்கும். இந்த ரீபூட் பயங்கர தமாசா இருக்கும். ஸோ
இந்த பென்டன் ரீபூட்ன்றது எத்தனை பேர் பிடிக்கல அப்படின்றத காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இது மட்டும் இல்லாமல் பென்டனை பற்றி என்ன கண்ணெலாம் போகலாம் அப்படின்றதையும் காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து எந்த கமெண்ட்டுக்கு வந்து அதிக லைக் இருக்கோ அந்த கண்ணெலாம் அடுத்ததாக பண்ணுறேன். ஸோ இனிமேல் தொடர்ந்து பென்டன் கண்ணு போடவும் ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த சோல்ஜர் கேட்ட வீடியோ நான் பண்ணியிருக்கணும் அந்த சோல்ஜரோட கமெண்ட்னா நான் வந்து ஷோலோட தரேன். ஸோ வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை நான் பண்ணுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். சொல்கிறேன் பாய்.